அன்யாசி ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான மை அரகன் மாமாவோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துருந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அது பார்த்துருந்தா தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, லீலா ஜேகே கிட்ட வந்துட்டு இந்த கேஸை எடுத்து நடத்த சொல்லியிருப்பா. அவரும் ஓகேன்னு இருப்பார். ஏன்னா ஜேகே வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால தான் லீலா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஒரு மண்டபத்தில் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அப்போ லீலா அவங்கள பார்க்குறதுக்காண்டி சீக்கிரட்டாக வரா. நீங்கள் அவளை பார்த்தோன்னே, லீலா லீலா வந்துட்டியா? என்னாச்சு ஏதாச்சும் தெரிஞ்சுதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்க. பையன் கொஞ்சம் பொறுமையாக இரு, நீங்கள் அதுக்கப்புறம் தான் கூல்டவுன் ஆகிறீங்க. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச வரையும் எதுவுமே க்ளூ ஜிமினுக்கு எதிராக கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஜேகேவையும் நீ மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம், அவர் உங்ககிட்ட எதுவுமே பேசணுமா? நீ வேணா அவர்கிட்ட மீட் பண்ணி பேசுகிறியா? ஓகே, எனக்கு ஓகே அவன்கிட்ட பேசுகிறதுக்கு. நீ அவரை வர சொல்லு. ஓகே, உன்னை மீட் பண்ணுறதுக்காண்டி நாளைக்கு நான் ஜேகே அண்ணாவை வர சொல்கிறேன். நீ எதாவது சொல்லு, அவர்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரின்ட்டு விட்டுறீங்க. ஸோ இப்படியே 1 day ஆகுது. அவள் சொன்ன மாதிரி ஜேகேவும் வராரு. யாருக்குமே தெரியாமல் தான் லீலா கூப்பிட்டு வரா. ஜேகே உங்கள் ரூம் கிட்ட வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ லீலா, அண்ணா நீ எப்படியாச்சும் அவட்ட சொல்லிவிடு, எனக்கு தெரியும் உனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும்னு. நீ எப்படியாச்சும் அவளை கூட்டிகிட்டு வந்துடு. அவளுக்கு இந்த நரகம் தேவையில்லைண்ணா. அவள் ஃபஸ்ட்டே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கா. நீ அவளை சேஃபாக பார்த்துக்க முடியும்னா நீ அவளை கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா ஜேகேக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவரோட ட்ரைனிங் கிளாஸுக்காண்டி போயிருந்திருப்பார் 1 year. அப்போ தான் உங்களுக்கும் சுஜேக்கு லவ் ஆகிருக்கும். நீங்கள் 2 பேரும் ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் அவர் ரிட்டர் ஆகிருப்பார். அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டராக ஒரு நல்ல ஜாபில் உங்களை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பார். பட் நீங்கள் சுஞ்சய் கூட இருக்கிறத பார்த்துருப்பாரு. அவர் அதுக்கப்புறம் உங்களை விட்டு கொடுத்துட்ருப்பாரு. ஸோ இப்போது சுஞ்சய் இல்லாதனால நீங்கள் மறுபடியும் அவருக்கு கிடைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருக்காரு. அதுக்காண்டி தான் உங்கள் கேஸையும் அவர் மெயினாக எடுத்திருப்பார். இது லீலாக்கும் தெரியும். அதனால தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா அவர் அண்ணனுக்கு. ஸோ இப்போ ஜேகே, ஓகே லீலா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வராரு. நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் டோரை லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாரு. அந்த ஸ்மிக்குக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குதுன்னு நம்மளுக்கு இப்போ தெரியல. அவர் அப்படியே உங்களை வந்து தொடலான்னு பின்னாலேருந்து வராரு. நீங்கள் ஏன்னா திரும்பி உக்காந்துருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக திரும்பிடுறீங்க அவர் உங்களை தொடறதுக்கு முன்னாடி. நீங்கள் பார்த்தோன்னே, ஜேகே சொல்லுங்கள், என்னாச்சு? ஏதாச்சும் தெரிஞ்சுதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவர், வையன் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காடுறீங்க. அவரும் உங்கள் முன்னாடி இருக்க சேரில் உட்கார்றாரு. சொல்லுங்கள், என்னாச்சு? வையன், நான் பார்த்த வரையும் ஜிமின் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். ஜிமின் தான் சுஞ்சயோட ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனை தவிர அவங்க 2 பேருக்கும் எதிரின்னு வேறு யாரும் கிடையாது. அவன் இதை பண்ணியிருப்பான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்கிறான். ஜேகே ஜிமின் தான் இதுக்கு காரணம்னு நீங்கள் அதை முழுசாகவே நம்பிடுறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஜிமினை தானே சஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்பிடுறீங்க 100% அவன் தான் பண்ணியிருப்பான். சுஞ்சயோட ஆக்சிடெண்ட்டுக்கும் ஜிமினுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100% நம்புறீங்க. நீங்கள் எனக்கு தெரியும் அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். நான் நினச்சது சரியாக தான் போச்சு. அவன் தானா? அவனுக்கு இருக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளில வர ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜேகே உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே, இங்கே பாரு, அவனுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கூட நியாயமாக இல்லை. நீ போயும் அவனை எதுவுமே பண்ண முடியாது. பின்ன நீங்கள் எவிடன்ஸ் இல்லையா, ப்ரூஃப் இல்லையா? அவனுக்கு எதிராக ஒரு ப்ரூஃப் கூடமா இல்லை? ஆமாம் பையன், ஒரு ப்ரூஃப் கூட இல்லை. அவ்வளோ கிளவராக அவன் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறீங்க? அப்போ அவன் இப்படி சுற்றிட்டுருக்கிறத என்னால் பார்க்க முடியுமா என்ன? அவன் தான் சுஞ்சோட ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம். அப்போ அவனை என் முன்னாடி இப்படி திரிகிறது என்னால் பார்க்க முடியாது. அவனை நான் ஏதாச்சும் பண்ணணும். உங்களால் எதுவும் பண்ண முடியாதா? நீங்கள் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்பவே அவசரமாக பேசிகிட்ருக்கீங்க.
அப்போ ஜேகே, வையன் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நான் எதா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அது வரையும் நான் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் 1 டே தான் இருக்குது, எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவன் கூட என்னாலலாம் வாழ முடியாது. எனக்கு புரியுது வையன், உன்னால் அவன் கூட வாழ முடியாதுன்னு. அதுக்கு தான் நீ என் கூட வந்துரு. உங்கள் கூடயா? நான் எதுக்கு உங்கள் கூட வரணும்? இல்லை வையன், நீ என் கூட வந்துரு. நானும் உன்னைய சின்சியராக லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் நீ என் கூடயாச்சும் வந்துடலாம்ல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. ஆமாம் வையன், உன்னைய நான் சின்சியராக 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். பட் சென்ட்ரில் தான் நீ சுஞ்சையோட லவ் பண்ணிகிட்டு இருந்த. அதனால தான் நானும் நீ டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ சுஞ்சவும் இல்லை, நீ இந்த மாதிரி ஒரு நரகத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக நீ என் கூடயாச்சும் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை எப்படியோ மேனிப்புலேட் பண்ணி ஒத்துக்க வச்சிடுறாரு. நீங்களும் அவர் கூட ஒத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜேகேவும் வெளில வரீங்க. லீலா அங்கே தான் இருக்கா. ஜேகே லீலாவை பார்த்து சிரிக்கிறாரு. அவள் புரிஞ்சுக்கிறா, ஓகே அண்ணா வையனை மாற்றிட்டாரு, வையன்கிட்ட லவ் சொல்லிட்டாரு, அதனால தான் வையன் வர ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்புறா. இப்போ ஜேகே, லீலா இப்போ நாங்கள் போய் அவனு இந்த மண்டபத்தை விட்டு யார் கண்ணுக்கும் தெரியாமல், ஓகே நான் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலா தான் சீக்ரெட்டாக உங்கள் 2 பேரையும் வெளில கூப்பிட்டு வந்து விடுறா. அப்புறமா ஜேகே, வா வையன் போகலாம். லீலா, நீனு? இல்லை வையன், என்னால் வர முடியாது. நானும் வந்தேன்னா எல்லாருக்கும் டவுட் ஆகிடும். நான் இங்கேயே இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட கிளம்புறீங்க. இதை யாருமே பார்க்கல, லீலாவுக்கு மட்டும்தான் இது தெரியும். இப்போது ஜேகே உங்களை ரொம்ப தூரத்துக்கு கூப்பிட்டு வராரு. ஒரு ஹோட்டலுக்கு தான் வராரு. ஹோட்டலுக்கு வந்து ஒரே ரூம் தான் புக் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளே போய் உக்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக குளிருது, ஏன்னா போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்லேயே நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அவர் அங்கே இருக்க பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு போற்றி விடுறாரு. உங்களை நல்லாவே டிக்கெட் எடுத்து பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, உங்களுக்கு ஹாட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவரே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் காஃபி குடிச்சிட்டே அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமினை தான் திட்டிகிட்ருக்கீங்க அவரை. உங்களுக்கு பழி வாங்காமல் இருக்க முடியல. உங்களால் அது ஏற்றுக்கவே முடியல. எப்படி இவன் இவ்வளோ கூலாக சுற்றிட்டுருக்கான், இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்காரு இப்போது. இப்போ ஜேகே பேச ஆரம்பிக்கிறாரு. வையன், என்ன? இல்லை வையன், இப்போது என்ன பண்ணலான் இருக்க? என்ன பண்ணுறது? என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. சுஞ்சு என்னால் அவனை மறக்கவே முடியல. எத்தனை நாள் ஆனாலும் அவனை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே, வையன் இங்கே பாரு, அவனே நினச்சிட்ருக்கனால என்ன நடக்கும்னு நினைக்கிற? அவனை மறந்துடு, நீ உன்னோட லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணு. என்னால் முடியாது, அவனை என்னால் மறக்கவே முடியாது. அவன் எப்போவுமே என் மனசில் இருப்பான், அவன் என் மனசை விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீலிங்காக சொல்கிறீங்க. ஜேகே இது எல்லாத்தையும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காஃபி கிளாஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. வச்சுட்டு நீங்கள் திரும்ப வரீங்க. அப்போ ஜேகே, வையன், என்ன? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்க கிட்டேயே வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்னாச்சு, எதுக்கு இப்போ என்கிட்ட வரீங்க? வையன், நான் உன்கிட்ட லவ் சொல்லிட்டேன், நீ அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. நான் உன் பதிலும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எனக்கு நீ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஈவிலா, நீங்கள் என்ன 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 பேசுகிறீங்க? நான் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் உங்கள் கூட வந்தேன். நான் உங்கள் லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓ, பண்ண மாட்டியா? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்துட்டாரு. நீங்கள் ப்ளீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா? முடியாது வையன், அதுக்கு தான் உன்னை அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேனா என்ன? என்ன சொல்கிறீங்க? பின்ன எனக்கு உன்னைய அடையணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுஞ்சே வந்தான், இப்போ அவன் இறந்துட்டான். இப்போ எனக்கும் உனக்கும் எந்த இதுவும் இல்லை. ஸ்டார்டிங்கில் தான் ஜிமின் உன்கிட்டேருந்து என்னை விலக்கி வைக்க பார்த்துட்டு இருந்தான். இப்போது அவனும் இல்லை. எனக்கு இப்போ வசதியாக போச்சு. நீ ஏன் வந்து என் வலையில் மாட்டிக்கிட்டே வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவலாக சொல்கிறாரு. உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. தேவையில்லாமல் நம்பக்கூடாதவனை நம்பிட்டோமோ அப்படின்னு தோணுது. அவர் உங்கள் மேலே இருக்க பிளாங்கெட்டை தூக்கி விசாரிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற? அப்போது அவர் அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி விட்றாரு. உங்களுக்கு புரிஞ்சிருது அவரோட இன்டென்ஷன் என்னென்னு. உங்களை யூஸ் பண்ணிக்க தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காருன்னு உங்களுக்கு புரியுது. நீங்கள் தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் பலாருன்னு உங்கள் கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் விடுறாரு. நீங்கள் எந்திரிக்க முடியாமல் அங்கே இருக்கீங்க.
நீங்கள் சரியாகவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அவருக்கு எதிராக அவங்களால போராடக்கூட முடியல. அவர் உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. உங்கள் ஹேண்ட் ரெண்டுத்தையும் அவர் லாக் பண்ணுறாரு. அப்படியே வந்து உங்கள் நெக்லெல்லாம் கிஸ் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு செம்ம டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணலாம் கிட்ட வராரா? அப்போ கரெக்டாக ஃபோன் ரிங் ஆகுது. ஜேகேக்கு செம்ம கடுப்பாயிடுது. சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாரு. வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு தான், லீலா தான். என்ன லீலா? இல்லை, நீங்கள் 2 பேரும் பத்திரமா போயிட்டீங்களா? நாங்கள்லாம் பத்திரமா வந்துட்டோம். நீ எதுக்கு இப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? என்னண்ணா சொல்கிற? ஒன்றும் இல்லை. சரி, அங்கே எப்படி கண்டுபிடிச்சாங்களா என்ன? ஆமாண்ணா, இங்கே எல்லோரும் வைனா தான் பரபரப்பாக தேடிட்டுருக்காங்க. ஓ அப்படியா? சரி, நீ பார்த்துக்கோ. சரிண்ணா. வயன் எப்படி இருக்கா? வயன் இங்கே நல்லா தான் இருக்கா அப்படின்னு ஜேகே சமாளிக்க பார்க்குறாரு. அப்போ நீங்கள் லீலா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. அது லீலா காதில் நல்லாவே விழுவுது. அண்ணா, வயனுக்கு என்னாச்சு? வயன் ஏன் இப்படி இருக்கா? ஏன் அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கா? அவள் வாய்ஸே சரியில்லை. லீலா, ஒன்றும் இல்லடி, சொல்லுண்ணா. என்ன பண்ண? என்னாச்சு? வயனையே இப்படி பேசிகிட்டு இருக்கா? அதுவா, வயன் உனக்கு தெரியும் தானே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அதுக்கு தான் அவள் கூட ஒன்றா இருக்கலாம் நான் ட்ரை பண்ணேன். அவள் ஒத்துக்கல. அதனால தான் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, எனக்கு டைம் இல்லை, உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. லீலாவுக்கு புரிஞ்சிடுது. அப்போ ஜேகே உண்மையாக லவ் பண்ணலையா வயனை? அவளை யூஸ் பண்ணிக்க தான் இதெல்லாம் பண்ணுறானா? நாம் அது கூட புரிஞ்சுக்காமல் அவன்கிட்ட போய் வயனை மாட்டி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்போ தான் கவலையாகுது. தேவையில்லாத வேலை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிடுது. ஸோ அவள் டைரெக்டாக ஜிமின் கிட்ட தான் வரா. ஜிமின் கிட்ட சொன்னால் தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக வரும்னு நினச்ச அவள் ஜிமின் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஜிமின், நீ அவளோட ஃப்ரெண்டு தானே? உன் அண்ணனோட இன்டென்ஷன் புரிஞ்சிக்காம கூடமா இருப்ப? இத்தனை வருஷமாக அவன் கூட இருக்க, அவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரிலல. இப்போ வயன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் கார் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு உங்ககிட்ட தான். அதுக்குள்ளாட்டியும் ஜேகே உங்ககிட்ட மறுபடியும் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாரு. உங்களை அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ டோர் நாக் ஆகுது. அப்போ ஜேகே, சி எவனா அவன் நேரம் கட்ட நேரத்தில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெறுப்போடு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் யாராச்சும் நம்மளை வந்து காப்பாற்றிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே பறந்து வந்து கீழே விழுவுறான். நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க? அப்போ ஜிமின் தான் மாசாவில் என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்தோன்னே அவ்வளோதான், இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன தைரியம் தான் பையன் அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருப்ப? அவள் என்னோடவ, நீ எப்படி அவளை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை ஒரு சைடாக ஹக் பண்ணி நிற்க வைக்கிறார் அவர் பக்கத்தில் சேஃபாக. நீங்கள் அவர்கிட்ட தான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, டேய், நீ எங்கே போனாலும் ஏன்டா இப்படி வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற? ஏன் எனக்கும் குறுக்கால நிற்கிற? எப்போவுமே நீ ஒருத்தந்தான் வந்து எங்களை பிரித்து வைக்கிற. என்ன, நான் உங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கிறேனா? அவள் எனக்கு சொந்தமானவ. 1000 தடவை சொன்னாலும் பத்தாது அவனுக்கு. அவள் எனக்கு சொந்தமானவ. அவகிட்ட நெருங்கணும்னு மட்டும் நீ நினைக்காத, அப்புறம் நீ இந்த உலகத்துலேயே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மிரட்டிட்டு உங்களை வெளில கூப்பிட்டு வராரு. நீங்கள் ஜேகே இப்படி பண்ணுவான்னு நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உங்களை மண்டபத்துக்கு தான் கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க உங்கள் ஃபேமிலியே. அதுக்கப்புறம் லீலா, சாரி வையன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. சாரி வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்கா. நீங்கள் தெரியுது லீலா இதை வேணும்னே பண்ணியிருக்க மாட்டான்னு. ஸோ நீங்கள் அவளை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அவளும் உங்களை சமாதானப்படுத்துகிறா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு வேறு வழியே இல்லை ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிறது தவிர. ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடக்குது. ஜிமின் அது வரையுமே உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலை. நீங்களும் அவரை ஃபேஸ் பண்ணக்கூட தயாராக இல்லை. ஸோ அப்படியே மேரேஜும் முடியுது. இப்போ நீங்கள் பெட்ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினோட ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் எதையோ யோசிச்சுருக்கீங்க கையை பேசிட்டு. அப்போ ஜிமின் உள்ளே வராரு. நீங்கள் ஜிமினை பார்க்கக்கூட இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட வந்துட்டு வையன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அவரை நிமிந்து பார்க்குறீங்க. நீ டயர்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்
அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் போய் அந்த பெட் கார்னரில் போய் தூங்கிட்டாரு. நீங்களும் அதுக்கப்புறம் அங்கேயே படுத்து தூங்குறீங்க. கொஞ்சம் மிட் நைட் மாதிரி ஆயிருக்கும். அப்போ ஜிமின் முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு முன்னாடி கீழே நீல் லோட் பண்ணி உட்கார்றாரு. உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தூங்குற அழகையே ரசிச்சிட்ருக்காரு. வையன், நீ என் லவ்வை புரிஞ்சிக்கவே மாட்டியா வையன்? ஏன் வையன், உனக்கு என்னை பிடிக்கலையா? நீ என்னை அவ்வளோ வெறுக்கிறியா என்ன? நான் அப்படி என்ன வையன் உனக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கிட்டது கூட நான் டிசிஷன் எடுத்தது கிடையாது. ஆனால் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். உன்னைய என் கூடயே வச்சுக்கணுன்னு நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன். என்னை சின்ன வயசுலேருந்து நான் லவ் பண்ணுறேன். பட் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. என்னென்னா, ஜிமின் காலேஜ் படிச்சிட்ருப்பார். நீங்கள் அப்போ தான் ஸ்கூல் படிச்சிட்ருப்பீங்க. நீங்கள் எந்த சின்ன விஷயம் பண்ணாலும் ஜிமின் உங்களை ரசிச்சுட்டே இருப்பார். வீட்டில் கூட அப்படி தான். உங்களை எப்போவுமே பார்த்துட்டே இருக்கிறது தான் அவருக்கு ஒரே வேலையாக இருந்திருக்கும். இதை உங்கள் அம்மாவும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு, என்னடா ஜிமின், யாரையோ பார்த்துட்டே இருக்கீங்க போல். அக்கா. என்னக்கா? இல்லை, என்னமோ நினச்சிட்டே யாரையோ ரொம்பவே சைட் அடித்து பார்த்துட்ருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டலாக கேட்குறாங்க. இப்போ ஜிமின், அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும்டா, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா என்ன? சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? கவலைப்படாத, வையன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே சொல்லியிருப்பாங்க, வையன் உனக்கு தான் அப்படின்ட்டு. ஜிமினுக்கு அப்போலேருந்தே அவர் மனசில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், நீங்கள் அவருக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ அவர் வையன் எப்போவுமே நம்மளுக்கு தான், எப்போவுமே நம்மளுக்கு மட்டும்தான், அவன் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் நினச்சிட்ருப்பார். அப்படி தான் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தையும் ரசித்து பார்த்து உங்கள் மேலே லவ் கூடிட்டே போயிட்டுருக்கோம். உங்ககிட்ட அவர் பேசுகிறதுக்காண்டி வருவார். பட் அவர் எப்போல்லாம் உங்ககிட்ட பேச வர்றாரோ அப்போல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அவரே உங்ககிட்டேருந்து விலகி வைக்கணும்னு நினைப்பார். அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரால் முடியாது. உங்கள் மேலே அவருக்கு லவ் கூடிகிட்டே தான் போயிட்டுருக்கே தவிர என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது. ஸோ அவர் உங்ககிட்டேருந்து தூரமாக இருந்தே உங்களை ரசித்து பார்த்துட்ருப்பார். நீங்கள் அவர்கிட்ட எரிஞ்சு விழுவீங்க, அதை கூட அவர் ரசிப்பார். ஆனால் உங்ககிட்ட தான் அவரும் உங்ககிட்ட ரூடாக இருக்க மாதிரி நடந்துப்பாரே தவிர அவர் எப்போவுமே உங்ககிட்ட நிஜமாகவே உங்ககிட்ட ரூடாக இருக்கணும்னு நினச்சிக்கவே மாட்டார். அப்படி தான் அவர் அதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. எனக்கு தெரியும் வையன், நீ ஒரு நாளாச்சும் என்னைய புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் லவ் உனக்கு தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ என் லவ்வை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அது தெரியாமல் தூங்கிட்டுருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரா. அப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினுக்கு திக்குன்னு ஆகுது. என்னவ முழிச்சிட்டா? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புரியாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு ஷாக்கிங்கில். நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு திரும்பி பார்த்துக்கிறீங்க. ஜிமினுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. நீங்கள் அவர் சொன்னதை கேட்டிங்களா இல்லை இப்போ தான் எந்திரிச்சிட்டு சொல்கிறீங்களானே புரியல. அவரும் ஒரு கன்ஃபியூஷனோடையே உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து படுக்கிறாரு. இப்போ அவருக்கு வசதியாக போச்சு உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு. ஸோ அவர் படுத்துட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. எப்படி தூங்கினார்னே தெரியல, அவர் தூங்கிட்டார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஜிமின் தூங்கிட்டுருக்காரா. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் ஃபேஸில் காட்ட மாட்டீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. அப்போ ஜிமின் எந்திரிக்கிறாரு. உங்களை பார்த்தா நீங்கள் காணோம். எங்கே போனா இவ? ஒருவேளை சீக்கிரம் எந்திரிச்சிட்டாலோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. ஒரு டவல் வேர் பண்ணிட்டு ஒரு ஹெட்டை தொடச்சிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போது யார் மேலேயும் மோதிடுறாரு. அவர் ஃபேஸில் துண்டு மறைச்சிட்டு இருந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அவருக்காண்டி காஃபி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் அதை அப்படியே உங்கள் மேலே கொட்டி விட்ருப்பார்ல. ஸோ அவர் ஐயோ சாரி வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க டிஷ்யூ பேப்பரில் எடுத்து உங்களுக்கு தொடச்சிட்ருக்காரு. நீங்கள் ஒரு அழகான சாரீ தான் வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் உங்கள் மேலெல்லாம் கொட்டியிருக்கனால உங்கள் சாரியெல்லாம் விலகிட்டு உங்கள் ஸ்டமக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்காரு. அவர் ஒரு பதட்டத்தில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க எதுவுமே சொல்லாமல். அப்புறம் அவரே அதை ரியலைஸ் பண்ணிட்டு ஐயோ சாரி வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையிலே டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் ஓடி போயிட்டார்.
ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே. நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வரீங்க. ஜிமின் 1 மணி நேரம் ஆச்சு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போய். அவர் வெளில வரலாமா இல்லை வேணாமா, அவள் இருப்பாளா இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்திலே சண்டை போட்டுட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் வெளில வராரு. வெளில வந்தால் அங்கே நீங்கள் காஃபி வச்சுருக்கீங்க. எங்கே இவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி எடுத்து குடிச்சிட்டு கீழே வராரு. நீங்கள் ஹாலில் தான் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. அங்கே உங்கள் அம்மா தான் இருக்காங்க. ஜிமின் அக்கா. என்ன ஜிமின், என்ன எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேன். ஓ, வயன் எடுத்துகிட்டு வந்தாளா காஃபி? ஆமாக்கா. ஓகே சரி போ, ஹாலில் உட்காரு, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அக்கா. என்னடா உனக்கு பிரச்சனை இப்போது? அக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. வயன் ஏதாச்சும் பேசினாளா? இல்லைடா, அவள் ஒரு வார்த்தை கூட பேசலடா. அவள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அவள் என்ன பண்ணுறானோ புரியல, அவள் என்ன நினச்சிட்ருக்கானோ சுத்தமாகவே புரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கும் அதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை பேசினதில்ல, ஒரு ரியாக்ஷனை காமிக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் சண்டையாச்சும் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜிமினுக்கு மனசுக்குள்ளே பயமாகுது நீங்கள் இப்படி ஒன்றுமே பேசாமல் இருக்கனால. அவரும் உங்கள் ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றாரு காஃபி குடிச்சிட்டு. நீங்கள் நியூஸ் பேப்பரே சின்சியராக படிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உட்காந்தது கூட நீங்கள் கவனிச்சிங்களா என்னென்னு அவருக்கு தெரியல. அவர் காஃபி குடிச்சிட்டு உங்களை மட்டும் பார்த்துட்ருக்காரு, உங்கள் ஃபேஸே அட்மையர் பண்ணி. நீங்கள் கவனிக்கிறீங்க அவர் உங்களே பார்த்துட்ருக்காருன்ட்டு. பட் நீங்கள் கண்டுக்காமல் நியூஸ் பேப்பரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஏன் இவ இப்படியே இருக்கா, இவளுக்கு நம்மளை விட்டு போகணுன்னு நினச்சி தோணுதா என்ன? அவள் இன்னும் நம்மளை புரிஞ்சுக்கலையா? அவகிட்ட நம்ம எப்படி நம்ம லவ்வை சொல்ல முடியும்? ஏதாச்சும் யோசிச்சுட்டா ஜிமின், அவளை எப்படியாச்சும் உன்னைய புரிஞ்சிக்க வச்சுக்கோ. உனக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. அவள் உன்னைய புரிஞ்சுக்கிட்டானா உன் கூடயே இருப்பாள், உன்னைய ரொம்பவே லவ் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு சொல்வார்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அதையே யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அவர் வெளில கிளம்பிடுறாரு. ஏன்னா வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதனால் அவர் கிளம்புறாரு கூட. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிமின் போகிறதையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் உங்கள் மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் ஜிமினை ஏற்றுக்கதா வேணாமானே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு ஜிமின் மேலே கோவம் இல்லை. ஏன்னா அவர் நேற்று உங்களை வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து உங்களை காப்பாற்றிருப்பார். அதே தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருக்கீங்க. அதனால்தான் நீங்கள் ஜிமின் கிட்ட எந்த ரியாக்ஷனுமே காமிச்சிருக்க மாட்டீங்க. அவர் பேசுனதுக்கு கூட ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பேசாமே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போது சுஞ்சியோட ஆக்சிடெண்ட்டுக்கும் ஜிமினுக்கும் காரணமானே ஒரு டவுட் இருக்குது. நான் ஜிம்மி இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு உங்களுக்கே இப்போ தோண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் ஜிமின் தான் இதுக்கு காரணம்னு நினச்ச நீங்கள் இப்போ ஜிமினுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் யோசித்தா கூட உங்களால் ஜிமினை ஏற்றுக்கவும் முடியல, அவரை மன்னிக்க முடியல. நீங்கள் என்ன தான் பண்ணுறது? அவனை ஏற்றுக்கலாமா இல்லை நம்ம அவன் மேலே கோவமாக இருக்கிறது சரிதானா? அவன் இதுக்கு டிசர்விங் தானா? என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த சைடு ஜிமினை பார்த்தா ஜிமின் டேங் கூட வந்திருப்பார்ல. டேங் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஜிமின் பின்னாடி உட்காந்துட்டு புலம்பிகிட்ருக்காரு. டே மச்சான், நான் என்ன தாண்டா பண்ணுறது? இவன் என்னடா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்றா, என்கிட்ட ஒரு வாரத்தை கூட இதுவரையும் அவள் பேசலடா மேரேஜ் ஆனதுலேருந்து. நான் என்ன தாண்டா பண்ணுறது? என்னடா சொல்கிற ஜிமினா? ஆமாடா டேயாங், நானும் இவகிட்ட எப்படியாச்சும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் பண்ண போனால் கூட அது சரியாக வருமானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்போ டேயாங் இதை கேட்டு சடனாக பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிமின் அப்படியே வந்து இடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன நீனும் அப்போ அவகிட்ட சொல்லவே இல்லையா உன் லவ்வை? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு ஹெட்டை போட் பண்ணுறாரு. டேயாங் தலையிலே அடிச்சுக்கிறாரு. உன்னைய வச்சுக்கிட்டு முடியலடா ஜிமின், நீ எல்லாம் என்னடா, ஐயோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுவி ஊற்றிட்டுருக்காரு ஜிமினை. ஏன்னா ஜிமினை அந்த ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி சொல்லிடுறா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஜிமின் சொல்லலை. ஸோ அதனால்தான்
டேவாங் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு ஜிமினை. ஜிமின் அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு சரிடா மச்சான் நீ பைக்கை ஓட்டிட்டு போ, இதை மட்டும் சொல்லு, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஜிமினும் இதெல்லாத்தையும் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. டே மச்சான், அப்போ அவளுக்கு லாஸ்ட் வரையும் நீ பிடிக்காமையே இருந்துருமாடா? என்ன நான் சொல்ல சொன்னால் சொல்லியிருக்கணும், இப்போ என்னடா புலம்பிட்டு இருக்க? இல்லைடா மச்சான் எனக்கு பயமாக இருக்குது. டேயாங் இப்போ பொறுமையாக ஜிமின் பேசுகிறத கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜிமினும் இப்போ ரொம்ப உருகி உருகி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே உங்களை பற்றி தான். இப்போ அவள் மட்டும் என் லவ்வை புரிஞ்சிக்கலனா நான் என்னடா பண்ணட்டும்? அவள் லாஸ்ட் வரையும் என்னோடய லவ்வை புரிஞ்சிக்க மாட்டாளா? நான் சொல்லி தான் அவள் புரிஞ்சிக்கணும்னு நினச்சிருக்கா. நான் சொல்லாமே அவளுக்கு புரியாதா? ஒருவேளை லாஸ்ட் வரையும் புரியாமல் போயிடுச்சுன்னா? டேய் ஏன்டா ஜிமின் இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நீ நடக்காதுன்னு சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்குடா. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. வயனை பிரிஞ்சு என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. என் உலகமே அவள் தான். அவளை நான் என்னை விட்டு போக விட மாட்டேன். ஆனால் அவளுக்கு என் கூட இருக்க பிடிக்கலண்ணா எனக்கும் வேறு வழி இல்லைடா. நான் அவளை போக விட்டுருவேன். அவள் எங்கேயாச்சும் போய் ஹாப்பியாக வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. என்னைய மாதிரி அவளுக்கு யாராச்சும் பார்த்துக்க கிடைப்பாங்களா என்ன? அப்படி யாராச்சும் கிடைச்சா கூட போதுமேடா, நான் அவங்கள கட்டி விட்டு கொடுத்துருவேன். வயன் அவனை கூடயாச்சும் ஹாப்பியாக வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும். ஆனால் அது நான் இருக்க வேண்டிய பிளேஸுன்னு தெரியும்போது என் மனசு ரொம்பவே வலிக்கும் தான். ஆனால் எனக்கு அவளோட ஹாப்பினஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஆனால் அவள் மட்டும் என்னோடய மனசை புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்தானா போதும். அவளுக்கு நான் காட்டுவேன் நான் யாருன்னு. அவளே என்னை விட்டு போக மாட்டேன்னு அவளே அடம் பிடிக்க வைப்பேன். ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சோகமாக சொல்கிறாரு. டேங்க்கும் ரொம்பவே ஃபீல் ஆகுது ஜிமின் இப்படியெல்லாம் பேசுறது. ஸோ அவர் ஜிமினுக்கு மனசை தேத்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினா நீ கவலைப்படாத தங்கச்சிம்மா, என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னைய புரிஞ்சுப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் உன்னைய புரிஞ்சுக்கிட்டு அவள் உன் கூட ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழுவான்னு. அப்படி நடந்தால் எனக்கும் ஹாப்பி தான்டா. அதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவளை என் கையில் வச்சு தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி தாங்குவேண்டா. அவள் எனக்கு அவ்வளோ ப்ரெஷியஸ். என் வாழ்க்கையிலேயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன்னா அது அவள் மட்டும்தான். நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி யார்கிட்டேயும் நான் லவ்வை கொட்டி வழங்கணும்னு நான் நினச்சதில்லை. பட் நான் அவளை ராணி மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவளை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணுன்னு கனவு கண்டு வச்சிட்ருக்கேன் தெரியுமா? ஆனால் அது நடக்க போகிறதில்லன்னு தெரியும் போது என் மனசெல்லாம் வலிக்குதுடாட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கண்ணிலேருந்து தண்ணியே வருது. ஸோ ஓகே, இதோடையே இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஓகேவா? உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.